ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மோம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு குட்டி ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா குக்காய் வந்த பிறகு 1/2 kg மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டன் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இது மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா மட்டனோட ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மட்டன்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg மட்டனுக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் 1/2 kg மட்டனுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டனும் மிளகாய் தூள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டனை குக் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணால் ரொம்பவே நல்லா வெந்து வரும். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு அகெயின் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. மட்டன் எல்லாமே நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் மட்டனை 3 விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, ரொம்ப நிறைய தண்ணி தேவையில்லை, பிகாஸ் நம்ம இன்றைக்கி வறுவல் சுக்கா தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 விசில் விட்டீங்க அப்படின்னா மட்டன் ரொம்ப நல்லா வேகாது, ஆனால் 3/4 பாதி அளவுக்கு வெந்திருக்கும். 3/4 பாதி வெந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போது சுக்கா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி அண்ட் 1 ஸ்பூன் மிளகு. நான் முழு மிளகு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் 1/2 kg மட்டனுக்கு. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. 3 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். இப்போ கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு
2 to 3 சின்ன சைஸ் பட்டை, ஒரு 4 to 5 லவங்கம், கூடவே 2 பெரிய சைஸ் ஆனியனை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா வரும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து இதை செஞ்சுருந்தேன். அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் வந்திருந்தது. இப்போ பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துகிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கண்ணாடி பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது அகெயின் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். போன பிறகு நம்ம இப்போ குக் பண்ணி வச்சுருந்த மட்டன் அது எல்லாமே ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நான் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கருவேப்பிலையோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கருவேப்பிலை தீஞ்சு போகாது, நல்லா பச்சையாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக் பண்ணி வச்சுருந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நான் மசாலா ஆட் பண்ணுறது நான் மிஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா மட்டன் எல்லாமே எல்லாம் ஒன்று சேர்ந்து மசாலாவோட நல்லா வெந்து வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு 5 minutes ஒன்ஸ் இது மாதிரி மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மட்டன் சுக்கா அடி பிடிக்காது. 1/2 kg மட்டனுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதே மெஷர்மெண்ட்டில் இந்த செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. சரி, நீங்கள் இது மாதிரி குக் பண்ணும்போது இன்னும் கூட உங்கள் மட்டன் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். வீட்டிலலாம் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் நல்லா குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.